வணக்கம்ங்க. மீண்டும் ராஜன் பேசுகிறேன். இன்றைய பதிவு ஒரு சோகமான பதிவு. ஒரு காலத்தில் 1960லேருந்து 90 ஆண்டு வரைக்கும் இந்த குடும்பம், இந்த வீட்டு குடும்பம், இந்த பங்களோ வீட்டு குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்த குடும்பம். அதில் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு காலகட்டம் வரும்போது கடைசியாக அந்த குடும்பத்தில் ஒரு கடைசி பொண்ணு திருமணம் பண்ணியிருக்கு. அப்போது திருமணம் ஆகி பல சில காலங்கள் பிறகு திடீர்னு ஒரு நாள் இந்த நிலத்தையும் இந்த வீட்டையும் விற்கிறதுக்கு ஒரு பிளான் போட்டாங்க. அப்போது என்ன ஆச்சுன்னாக்கா, விற்ற பிறகு நிலம், இந்த பணம், இந்த நிலத்தில் உள்ள பணத்தை 4-5 பேருக்கு சரிபங்கமாக பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருந்தது. அப்படி ஒரு ஒப்பந்தம் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அந்த சின்ன பொண்ணு, கடைசி பொண்ணு, திருமணம் பண்ண அந்த பொண்ணு புருஷன் பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த நிலத்தில் உள்ள பணம், அந்த வீட்டோட பணம் ஒரு சீனங்கிட்ட விற்று அந்த பணத்தை அவளே சுருட்டிக்கிட்டா. யாருக்கும், அந்த குடும்பத்தில் உள்ளவங்க யாருக்கும் கொடுக்காம ஏமாற்றிட்டான். அப்போது இந்த விஷயம் தெரிஞ்ச பின்பு அவங்க அப்பா அம்மா மன வருத்தத்தில் ஒரு காலகட்டம் வரும்போது காலமாயிட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சு, அவங்க கூட பிறந்த உடன்பிறப்புகள் எல்லாம் தனித்தனியாக போயிட்டாங்க மன வருத்தத்தோடு. நல்லா வாழ்ந்த இந்த குடும்பம், சந்தோஷமான குடும்பம், எப்படி தான் இந்த கடைசி பொண்ணுக்கு மனசு வந்துச்சோ இந்த அத்தனை பேரும் துரோகம் பண்ணுறதுக்கு. உறவு பிரிந்தது தான் மிச்சம். அந்த பாவம் சும்மா விடுவாங்க. இந்த நிலத்தை வாங்கினது ஒரு சீனாக்காரன் அந்த நிலத்தை வாங்கிட்டு, இந்த வீடையும் வாங்கிட்டு, பயிரிட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்துருந்தான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் நட்ட வச்ச எல்லாமே பட்டமாக ஆகிப்போச்சு. ஒரு காசுக்கு பிரயோஜனம் எல்லாம் போச்சு. இன்னை வரைக்கும் அந்த நிலம் சும்மாவே மொட்டையாக கிடக்குது. இந்த உடல் பிறப்பெல்லாம் ஏமாந்து போனாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனால் அந்த கடைசி பொண்ணு செஞ்ச பாவம் இருக்கே, அடாடாடாடாடா, என்ன மாதிரி துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? பாவம் சும்மா விடுமா, செஞ்ச பாவம். அவள் புருஷனுக்கு என்ன ஆச்சுன்னா, கை கால் விளங்காமல் போச்சு. உடம்புல நோயும் வந்தாச்சு. படுத்த படுக்கையில் கிடக்குறான். அடுத்தது என்ன, இந்த பொண்ணு அல்லல் பாடு, பெரிய பாடு. பிள்ளைங்களாம் அப்பா அம்மா பேச்சு கேட்காம பிச்சுக்கிட்டு போச்சுங்க எல்லாம். கடைசியில் இந்த பொம்பளை இருக்கால, இந்த கடைசி பொம்பளை, இந்த குடும்பத்துக்கு பிறந்த கடைசி பொம்பளை, ஆனால் அது நிற்கிறான். காசும் பணம் பத்தாமல் வீடும் ஏலத்துக்கு போய் பிச்சைக்கார நிலைமைக்கு வந்துட்டான். இவ எப்படி ஏமாத்தினாலோ அதே மாதிரி ஒருத்தன் வந்தான். நான் விற்று தரேன், உன் கடனை அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நிலத்தை விற்கிற மாதிரி விற்று பணத்தை சுருட்டிட்டு அவனும் ஓடி போயிட்டான். அதனால் வந்த பிரச்சனை, இவ பிச்சாக்கார நிலைமைக்கு வந்துட்டான். இது எப்படியோ அந்த குடும்பத்தாரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏமாந்து போன அந்த குடும்பம், நல்ல குடும்பத்துக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சும்மா சந்தைக்கு போடுற மாதிரி போயிட்டு இருக்கும் போது அந்த கடைசி பொம்பளையை பார்த்துப்புட்டாங்க. பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க நிலமையை பார்த்துட்டு, உனக்கு தேவைதாண்டி இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் அந்த பொம்பளை அழுவு இருக்கே, நான் செஞ்ச தப்பெல்லாம் என்னை மன்னிச்சிருங்கன்னு அவள் அழுவுற அழுவு இருக்கே, கதறன்னு கத்துறாளே. அந்த குடும்பம் என்ன தெரியுமா பண்ணுச்சு, கேட்டாங்க பாரு ஒரு கேள்வி, உன்னால் அப்பா அம்மாவை கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. உன்னால் அந்த நிலத்தை திருப்பி கொடுக்க முடியுமா, அந்த சந்தோஷம் போச்சே, அந்த ஒற்றுமை போச்சே, அதை உன்னால் திருப்பி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. அப்புறம் என்ன,
இந்த பொம்பளைக்கு மனம் தாங்க முடியல, வருத்தம். ராத்திரியோட ராத்திரியா மரத்தில் தூக்கு மாட்டி செத்தே போயிட்டா. அப்புறம் இந்த குடும்பம் கேள்விப்பட்ட பின்பு அந்த எல்லைக்கு வந்து பார்த்தா அவள் தொங்கிட்டு இருக்கா. கூட்டமாக கூட்டம், சரியான கூட்டம். வேறு வழி இல்லை, நம்ம குடும்பத்தில் கடைசி பொம்பளை பிறந்தவ, நம்ம உடன்பிறப்பு தானே, அவளை எடுத்துகிட்டு போய் காரியம் செஞ்சிட்டாங்க. அவ்வளோதாங்க இந்த வாழ்க்கை. பார்த்திங்களா, துரோகம் பண்ணால் எப்படிலாம் கர்மா அடிக்கும்னு இதில் ஒரு கதை. ஆண்டவன் கொடுத்த அந்த சந்தோஷமான குடும்பம், சந்தோஷமான வாழ்க்கையை வாழ தெரியாமல் பாவம் செஞ்சால் இப்படி தாங்க மோசமாக நடக்கும். போன உசுறு போனால் போனது தாங்க, திரும்பி வராது. போன நிலம், சொத்து, சந்தோஷம் எதுவும் திரும்பி வருமா? போனது தான். இனிமேல் அமைச்சிக்கணும் சொந்தமாக. சரிங்க, இவ்வளோ தான் இதோட பதிவு. அடுத்த பதிவில் வரேன். நன்றி, வணக்கம்.